எனக்கு நீங்க ஓட்டு போட்டா உங்கள ஒருத்தியா இருந்து உங்க தேவைங்க எல்லாத்தையும் நிறைவேற்றி வைப்பேன். நீங்க எங்க தேவையை நிறைவேற்றுறது இருக்கட்டும், முதல்ல ராமசாமி அடிச்சு கொன்னீங்கல்ல, அதுக்கு பதில் சொல்லுங்க. ராமசாமிய நான் ஒன்னும் அடிச்சு கொல்லல. யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க. நீங்க அடிச்சு கொல்லாம அவன் எப்படி செத்தான்? இதுதான் நீங்க எங்களுக்கு நல்லது செய்யற லட்சணமா? அவன் என்கிட்ட என்ன செஞ்சான்னு தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க. ஏழைங்கன்னா உங்களுக்கு இலக்கரமா போச்சா? இப்படிதான் நாய் நிறைய அடிச்சு கொல்ற மாதிரி கொல்லுவீங்களா? பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்படி கொடூரமா நடந்துக்கிறீங்களே, பதவிக்கு வந்தா என்னெல்லாம் பண்ணுவீங்களோ? ஒரு பக்கம் பெண்களுக்கு அதை செய்யற இதை செய்யறேன்னு நல்லவங்க மாதிரி வேஷம் போடுறீங்க, இன்னொரு பக்கம் இப்படி காட்டு முன்னாடித்தனமா நடந்துக்கிறீங்க. செத்தவனை பத்தி உங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை. நீங்க ஜெயிச்சா போதும்னு ஓட்டு கேட்க வந்துட்டீங்க. ஏமா இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டு வந்து ஓட்டு கேட்கறிய? உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு யாரும் ஓட்டு போட மாட்டோம். நீ தோக்குறதா இந்த ஊருக்கும் எங்களுக்கும் நல்லது. முதல்ல இந்த இடத்த காலி பண்ணுமா. பிரச்சாரம் பண்ண வந்துட்டேன். அத்தை ஒரு நிமிஷம். அத்தை இது எல்லாமே சிவனாண்டியோட வேலை தான் அத்தை. அவனை எங்கேயோ மறைச்சு வச்சுக்கிட்டு செத்துட்டான் ட்ராமா பண்றாங்க. ஜனங்களும் அதை நம்பிட்டாங்க. அதனால தான் உங்க மேல கோவப்படுறாங்க. எப்படி மாப்பிள, நான் கொண்டுட்டேன்னு அவன் வாய் கூசாம போய் சொல்றான். நான் ஜெயிக்க கூடாதுன்னு இப்படி பெருசா ஒரு திட்டம் போட்டிருக்கான். அத்தை இப்போ இவங்க கிட்ட என்ன பேசினாலும் சரியா வராது. எல்லாரும் கோவமா இருக்காங்க. நம்ம இங்க இருந்து கிளம்புறது தான் நல்லது. ஆமாத்த, சகல சொல்ற மாதிரி கிளம்பிடலாம். இல்லைன்னா ஏதாவது விபரீதமா நடந்துட போகுது. நீங்க சொல்றதும் சரிதான், கிளம்பலாம். மருமகளே, உன் பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. அந்த சாமுண்டீஸ்வரி ஒரு ஏழைய அடிச்சே கொண்டுட்டான்னு வீடு வீடா நாங்க போய் ஜனங்க கிட்ட பத்த வச்சது இப்ப நல்லா கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் அவ எங்க பிரச்சாரத்துக்கு போனாலும் ஜனங்க அவளை அடிச்சு துரத்தாத குறைய விரட்டி விடுறாங்க. இது பாரு, இனி அவளால எங்கேயும் போய் பிரச்சாரம் பண்ண முடியாது. சித்தப்பா, அந்த டிரைவர் பையன் ஜனங்க கிட்ட நம்மள மாட்டி விட்டு வேடிக்கை பார்த்தான்ல, சரக்கு பாட்டில் விஷயத்துல அசிங்கப்படுத்தினா, இழவு வீட்டுக்கு போய் மானம் போற மாதிரி செஞ்சான். நாம கூட்டிக்கிட்டு வந்த நடிகைய நமக்கு எதிராக திருப்பி விட்டான். இப்படி அடுத்தடுத்து நமக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருந்தான்ல, எல்லாத்துக்கும் சேர்த்து இப்ப ஒரே ஆப்பா வச்சிருக்கோம். அந்த ராமசாமி விஷயத்துல சாமுண்டீஸ்வரி வசமா மாட்டிக்கிட்டா. இப்போ இதை இப்படியே விட்டுறக்கூடாது. ஜனங்க கிட்ட இது எடுபடுறதால இன்னும் நல்லா ஊதி ஊதி பெருசாக்கணும். என் அக்கா காரிக்கு இப்பதான் முதல்ல ஒரு செட்பேக் வந்திருக்கு. அவளை எந்திரிக்கவே விடாம ஒரே அடியா அடிக்கணும். மருமகளே, உன் அக்கா காரிக்கு இனிமே ஒரு ஓட்டு விழுகாது. அந்த டிரைவர் பையன் நமக்கு டெபாசிட் கிடைக்காதுன்னு சொன்னான்ல, இனி உன் அக்கா காரிக்கு தான் டெபாசிட் கிடைக்காம போக போகுது. சந்திரா, உன் அக்காவுக்கு எதிரா நான் இன்னொரு ஏற்பாடும் செஞ்சிருக்கேன். அது இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் அக்கா வீட்டுல வெடிக்கும் பாரு. அப்படி என்னங்க செஞ்சிருக்கீங்க? இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. என் அக்கா காருக்கு கெட்ட காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவளால இனிமே தலை தூக்கவே முடியாது. இனிமே இந்த ஊருக்கு நீங்க தான் பிரசிடென்ட். ஆமா மருமகளே, இனி அவ கதை முடிஞ்சது. மவனே, இப்ப மட்டும் இல்லடா, இனி எப்பவுமே நீதான்டா இந்த ஊருக்கு பிரசிடென்ட். என் ஆயுசுக்கு நான் பிரசிடென்டோட சித்தப்பேன். எலெக்ஷன் வரைக்கும் இந்த நெருப்பை அணைய விடாம பாத்துக்கணும். வீடு வீடா மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஆளுங்க கிட்டயும் இந்த விஷயத்தை பத்தி சொல்லுங்க. என் அக்கா கறி படு தோல்வி அடையணும். அது வரைக்கும் நம்ம ஓயவே கூடாது. விட மாட்டேன் சந்திரா, நீ கவலைப்படாத.
சரிங்க, நான் கிளம்புறேன். சரி. வரேன் மாமா. சரி மருமகளே. ஆ. ஆ. சகல நல்லா போயிட்டு இருந்த எலெக்ஷன் பிரச்சாரத்தை அந்த சிவனாண்டி அவங்க சித்த பொண்ணு சேர்ந்து தப்பான ரூட்ல திசை திருப்பி விட்டுட்டாங்கப்பா. அத்தையும் ஒருத்தனை அடிக்கிற அளவுக்கு தூண்டி விட்டுட்டு இப்ப அவன் செத்துட்டான்னு வீடு வீடா போய் தப்பான பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. ஆமா மாப்பிள்ள, ஈஸ்வரிக்கு தான் கெட்ட பேரு. ஊருக்குள்ள ஈஸ்வரிக்கு இருந்த மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாத்தையும் ஒரு நொடியில காலி பண்ணிட்டானே. ஊருக்குள்ள தலை காட்ட முடியல. தோல்வி பயத்துல அந்த சிவனாண்டி இப்படி எல்லாம் தாறுமாறா தப்பு தப்பா காரியம் பண்ணிருக்கான். அதோடு இல்ல மாமா, ஜனங்க கிட்ட அத்தையை ஏழைங்களுக்கு எதிரானவங்கன்னு ஒரு பின்பத்தை உருவாக்க பார்க்கறான். பணக்காரத்து முறையில் எல்லாத்தையும் செய்றாங்க, அவங்களுக்கு ஏழைங்கனாவே சுத்தமா பிடிக்காதுன்னு தூண்டி விடுறான் மாமா. அது ஜனங்க கிட்ட நல்லா எடுப்படுது. அதனாலதான் பிரச்சாரத்தை பாதியிலே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் மாமா. அந்த ஆள் சாகல, உயிரோட தான் இருக்கான். இந்த எலெக்ஷன் எல்லாத்தையும் தோக்கடிக்கிறதுக்காக தான் இவ்வளோ ட்ராமா பண்ணிட்டு இருக்கானு. சிவனாண்டியை ஜெயிக்க விடக்கூடாது. சீக்கிரமே அவன் ஆள் உயிரோட தான் இருக்கான்னு நிரூபிக்கணும். அப்பதான் மக்களோட மனசு மாறும். இந்த எலெக்ஷன்லயே அத்தை ஜெயிக்க முடியும். எப்பா என்னப்பா போலீஸ் வராங்க? இப்ப எதுக்காக போலீஸ் வராங்க? சார், என்ன விஷயம்? சிவனாண்டி மேடத்து மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு? மேடம் ராமசாமிங்கிறவர் அடிச்சு கொண்டுட்டு தான் புகார் கொடுத்துருக்காரு. இவங்க மேல ஆக்ஷன் எடுக்க தான் வந்திருக்கேன். இன்ஸ்பெக்டர், அவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். அந்த ராமசாமி எனக்கு மாலை போடுற மாதிரி என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான். அதுக்கு தான் நான் அவனை அடிச்சேன். அத பெருசாக்கி அவன் செத்துட்டான்னு கதை கட்டுறான் அந்த சிவனாண்டி. அந்த ராமசாமி செத்திருக்க வாய்ப்பே இல்லை. இது பாருங்க, அந்த சிவனாண்டி தான் அவனை எங்கேயோ மறைச்சு வச்சு டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கான். மேடம், நீங்க சொல்றது வேற மாதிரி இருக்கு. ஆனா அந்த சிவனாண்டி ராமசாமி செத்து போனதுக்கு டெத் சர்டிஃபிகேட் வச்சிருக்காரு. எவிடன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கு. அதான் உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறக்கு வந்திருக்கேன். இன்ஸ்பெக்டர், எங்க அத்தையை அரெஸ்ட் பண்ண போறீங்களா? அந்த ராஸ்கல் சிவனாண்டி பொய்யான சர்டிஃபிகேட் கூட உங்ககிட்ட அவன் கொடுத்துருக்கலாம். அதை நம்பி நீங்க இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுவீங்களா? இதெல்லாம் அநியாயம். இதெல்லாம் நீங்க கோர்ட்ல வச்சு தான் நிரூபிக்கணும். எங்களுக்கு கிடைச்ச ஆதாரத்தை வச்சு தான் இவங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க. மேடம், போலாங்களா? சரி, போல வாங்க. அத்தை, நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. சரிங்க மாப்பிள்ள. ராஜா, செய்யாத தப்புக்கு அம்மாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அத பார்க்கவே கஷ்டமா இருக்கு. நீங்க யாரும் பயப்படாதீங்க. அத்தை எந்த தப்பும் செய்யல. சீக்கிரமே உங்களை வெளியே கொண்டு வந்துடலாம். மாப்பிள்ள, எல்லாரும் உங்களைத்தான் நம்பியிருக்கோம். ஈஸ்வரி தான் இந்த குடும்பத்தோட பலமே.
அவ இல்லைன்னா இந்த குடும்பமே ஆடு போயிடுமாப்ல. கவலைப்படாதீங்க மாமா, நான் ஸ்டேஷன் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சகல நானும் வரப்பா. அம்மா இவங்களை லாக்கப்ல வைங்க. ஓகே சார். வாங்கம்மா வாங்கம்மா உள்ள போங்க. சார், அந்த ராமசாமின்றவன் சாகல, உயிரோட தான் இருக்கான். இதெல்லாம் அந்த சிவனாண்டி பண்ற டிராமா சார். சார் ஆமா சார், எங்க அத்தை ஜெயிக்க கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க சார். நீங்க சொல்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. அவன் செத்தாங்கிறதுக்கு டெத் சர்டிஃபிகேட் இருக்கு. அப்ப அதைத்தானே நாங்க நம்ப முடியும். சார், நீங்க செத்தவனோட பாடியை பாத்தீங்களா? இல்ல, நான் பார்க்கலையே. என்ன சார் பார்க்கலன்னு சொல்றீங்க? நான் அங்க போறதுக்குள்ள செத்தவனோட சொந்தக்காரங்க உறவுக்காரங்க எல்லாம் சேர்ந்து பாடியை எரிச்சிட்டாங்க. அதனால நான் அதை பார்க்கல. சார், இதுல இருந்தே உங்களுக்கு தெரியலையா? செத்தது எரிச்சது இது எல்லாமே போய் சார். ஆமா சார். சார் இங்க பாருங்க சார், அந்த சிவனாண்டி இருக்கான்ல, அவனுக்கு ஊர்ல செல்வாக்கே இல்ல சார். அவன் தலைவர் பதவியில தோக்குற மாதிரி இருந்தா சார். எங்க அத்தை தான் சார் ஜெயிக்கிற மாதிரி இருந்தாங்க. இவங்கள தோக்கடிக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பிளான் பண்ணிருக்கான் சார் அந்த சிவனாண்டி. அவ ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கிட்ட லஞ்சம் கொடுத்து தான் சார் டெத் சர்டிஃபிகேட் வாங்கி உங்ககிட்ட ப்ரொடியூஸ் பண்ணிருக்கான். நாங்களும் எங்க சைடுல இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண தான் போறோம். உடனே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட முடியாது. அது கொஞ்ச நாள் ஆகலாம். சார் சார் நாளைக்கு எலெக்ஷன் சார். எங்க அத்தை இந்த நேரத்துல லாக்அப்ல இருந்தா ஊர் மக்கள் மத்தியில அவங்களுக்கு கெட்ட பேர் தான் சார் கிடைக்கும். அது எலெக்ஷன்லயும் எதிரொலிக்கும் சார். அதனால அவங்க ஜெயிக்கிறது கூட பெரிய கேள்விக்குறியாயிடும் சார். அதனால தயவு செய்து சீக்கிரம் என்கொயரி பண்ணி அந்த ராமசாமியை கண்டுபிடிச்சு நீங்க எங்க அத்தையை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணா மட்டும்தான் சார் அவங்களால எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியும். இதெல்லாம் ஒரு நாள்ல சாத்தியம் இல்ல. உங்க அவசரத்துக்கே என்னால எதுவும் பண்ண முடியாது. என்ன சார் நீங்களே இப்படி சொல்றீங்க? அப்ப உண்மையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் எங்க அத்தை உள்ளதா இருக்கணுமா சார்? வேற வழி இல்ல சார், இங்கதான் இருந்தாகணும். நாங்க இந்த கேஸை டீல் பண்ணா 10 கேஸ்ல இதையும் ஒரு கேஸா தான் செய்ய முடியும். வேணா நீங்க தனிப்பட்ட முறையில விசாரிச்சு அந்த ஆள் சாகலன்னு இங்க கூட்டு வந்தா அடுத்த நிமிஷமே இவங்களை ரிலீஸ் பண்ணிடுவோம். ட்ரை பண்ணுங்க, நல்லது நடந்தா சந்தோஷம் தானே. சரிங்க சார், நாங்களும் எங்க சைடுல முயற்சி பண்றோம். தயவு செஞ்சு நீங்களும் உங்க சைடுல முயற்சி பண்ணுங்க சார், ப்ளீஸ். சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? தாராளமா போய் பேசுங்க, நோ ப்ராப்ளம். தேங்க்யூ சார். அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க வெளியே இருப்பீங்க. அதுக்குள்ள எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சு ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்து ஒப்படைச்சிருவேன். கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல நீங்க தான் ஜெயிப்பீங்க. அந்த சிவனாண்டி டெபாசிட் கூட வாங்க மாட்டான். எனக்கு தோக்கறத பத்தி கூட கவலை இல்ல மாப்ள. ஆனா என் பொண்ணுங்க எல்லாரும் அவன் வீட்டுல முறவாசல் செய்யணும்னு சொன்னால அதை தான் என்னால தாங்க முடியல. அத்தை, அப்படிலாம் நான் நடக்க விட மாட்டேன். நீங்க இதை பத்தி எல்லாம் யோசிச்சு கவலைப்பட்டு இருக்காதீங்க. தைரியமா இருங்க. சரிங்க மாப்ள, உங்க மேல எப்பவும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்பவும் அதே நம்பிக்கையோட தான் இருக்கேன். என்ன செய்யாத குற்றத்துக்காக இப்படி லாக்அப்ல இருக்க வேண்டியதா ஆயிடுச்சு. அதான் வருத்தமா இருக்க. இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வரும் அத்தை. நாளைய நாள் நமக்கான நாளா இருக்கும். கவலைப்படாதீங்க. சரிங்க மாப்ள, வீட்டுல எல்லாரையும் தைரியமா இருக்க சொல்லுங்க. என்ன நினைச்சு ரொம்ப கவலைப்பட போறாங்க. சரிங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். வரேன் அத்தை. என்ன சகல எங்க தேடி அவனை காணோம். அங்க என்னடானா அந்த சிவனாண்டியும் அவன் சித்தப்பாவும் அந்த ராமசாமி அத்தை அடிச்சே கொண்டுட்டாங்கன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவனையும் ஆளை காணோம். இப்ப என்னப்பா பண்றது? அந்த சிவனாண்டியோட இடத்தெல்லாம் போய் தேடி பார்க்கலாங்க. தேடி பார்க்கலாம். அவன் கிடைக்கிறானோ இல்லையோ, அவனை பத்தி ஏதாவது குழு கிடைச்சா கூட நமக்கு சந்தோஷம் தான்ப்பா. வாங்க. அப்பா
எப்பா என்னப்பா அவனை எங்கேயும் காணோம். அவனை எங்கேயோ பாதுகாப்பான இடத்துல தான்ப்பா ஒளிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா அதை எப்படி தேடுறதுன்னு தான்ப்பா தெரியல. எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சிருந்தாங்க. சகல எதுக்கு அவன் வீடு எங்க இருக்குன்னு விசாரிச்சு அங்க போய் பார்த்தா என்ன? நமக்கு யூஸ்ஃபுல்லா ஏதாவது ஆதாரமோ இல்ல தகவலோ கிடைச்சாலும் கிடைக்கும்ல. சரிங்க, வாங்க போலாம். ஆ மா மா சொல்லுங்க, யார் வேணும்? இங்க அந்த ராமசாமியோட வீடு எங்கம்மா இருக்கு? இப்படி நேரா போனீங்கன்னா வலது பக்கம் வரும். சரிங்க, நன்றி. ரொம்ப நன்றிமா. அழாத வசந்தா, போன உன் புருஷன் திரும்பியா வந்துட போறாரு. ஊர்ல பெரிய மனுஷன்னு சொல்லிக்கிட்டு இருக்காளே அந்த பொம்பளை, இப்படியே உன் புருஷனை அடிச்சே கொள்ளுவா? கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம இப்படி பண்ணிருக்காளம்மா. உன் புருஷன் அந்த பொம்பளைக்கு மாலை தானே போட போனாரு, அவரை போய் அடிச்சே கொண்டிருக்காளு. ஏப்பா, நீங்க 2 பேரும் அந்த அம்மாவோட மருமகங்க தானே? எதுக்கு இங்க வந்தீங்க? யாரை இன்னும் கொல்ல போறீங்க? ஐயா, எங்க அத்தை யாரையும் கொல்லல. வீணா எங்க அத்தை மேல அந்த சிவனாண்டி தான் பழிய சுமத்திருக்கான். இங்க பாருங்க, எங்க அத்தைக்கு அந்த ராமசாமிக்கு என்ன பகையா? அவங்க எதுக்கு இவனை கொல்லணும்? நாங்களே மச்சா இருந்த துக்கத்துல இருக்கோம். ஆறுதலா 4 வார்த்தை சொல்லாம அத்தை கொல்லல, அது கொல்லல, இது கொல்லலன்னு இங்க சொல்ல வந்துட்டீங்க. பாவீங்களா, அநியாயமா என் புருஷனை கொன்னுட்டீங்களே. அவர் என்னடா உங்களுக்கு துரோகம் செஞ்சாரு? ஒரு அப்பாவிய கொல்ல எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு? உங்க புருஷன் சாகலங்க, உயிரோட தான் இருக்காரு. அந்த சிவனாண்டி தான் அவரை மறைச்சு வச்சிருக்கான். இது புரியாம நீங்க எல்லாரும் எங்க மேல கோவப்பட்டு இருக்கீங்க? அவர் உயிரோட இருந்தா கண்டுபிடிச்சு கொண்டு வர வேண்டியது தானே. இங்க வந்து கதை விட்டுட்டு இருக்கீங்களே. இருக்கிற கோவத்துக்கு ஏதாவது பண்ணிட போறோம், போங்க. சகல, இங்க சுச்சுவேஷன் சரியில்லை. இங்க நின்னா பிரச்சனை தான் வரும். போயிடலாம். என்னப்பா சகல, இது இந்த வீட்டுல ஏதாவது உபயோகமா தகவல் கிடைக்குன்னு பார்த்தா இங்க நிலைமை வேற மாதிரி இருக்கேப்பா. இந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க. ராஜா, அம்மாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சே. தப்பே செய்யாத அவங்களை ஏன் அரெஸ்ட் பண்ணிட்டு போகணும்? அவங்கள வெளியே கொண்டு வர முடியாதா? எல்லாம் நமக்கு எதிராக தான் இருக்கு. அந்த சிவனாண்டி கிரிமினலா யோசிச்சு அத்தையை மாட்டி விட்டுருக்கான். செத்து போனதா சொன்ன அந்த ஆளு உயிரோட இருக்கான்னு நிரூபிச்சாதான் அத்தையை வெளியே கொண்டு வர முடியும். ஈஸ்வரி கொஞ்சம் அதிகார துரணையில் இருப்பாளே தவிர அவ தப்பால எதுவும் செய்ய மாட்டாமாப்ல. அவளை போய் கொலகாரின்னு சொல்றாங்களே, அதான் என்னால தாங்கிக்க முடியல. அம்மாவை எலெக்ஷனுக்குள்ள வெளியில கொண்டு வந்தாகணும், இல்லனா அந்த சிவனாண்டி ஜெயிச்சு ஊரையே நாசமாக்கிடுவான். எல்லாமே ஒன்னாலதான்டா. எலெக்ஷன்ல நிக்கவே மாட்டேன்னு சொன்ன அக்காவை ஃபோர்ஸ் பண்ணி நிக்க வச்சு இப்ப போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் வச்சுட்ட. இப்ப உனக்கு திருப்தியா? அவகிட்ட நானும் எலெக்ஷன்ல நிக்காதன்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். உன்னை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனா இப்ப அனுபவிக்கிறா. சித்தி, எல்லாரும் அம்மாவை எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். நீங்க என்னடானா எந்த நேரத்துல கூட குத்த சொல்லிட்டு இருக்கீங்களா? ரேவதி, இவங்கிட்ட எதுக்கு வெட்டியா பேசிக்கிட்டு இருக்க? இவங்க வேலையே தானே. ஒண்ணு சகலைய மாட்டி விடுறது, இல்ல மட்டம் தட்டுறது. இதை தவிர வேற என்ன பண்ணிருக்காங்க இவங்க இது வரைக்கும்? ஏங்க விடுங்க, அவங்க எதனா பேசிட்டு போட்டோம்.
அந்த காணாம போனவனை கண்டுபிடிச்ச அத்தையை சீக்கிரமா வெளியே கொண்டு வரும்.